ஆஃபீஸ்லலாம் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரிலாம் சம்பளம் போட மாட்டாங்க. அவங்கவுங்க பொசிஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்கவுங்க பார்க்குற வேலைக்கு ஏற்ற மாதிரி தான் அவங்களுக்கு சம்பளம் தருவாங்க. இதே மாதிரி நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம என்ன செய்கிறோமோ அதுக்கேற்ற பலன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். நம்ம எல்லாருக்கும் நல்லது நினச்சி நல்லதே பண்ணோன்னா நம்மளுக்கும் நல்லதே நடக்கும். நம்ம எல்லாருக்கும் கெட்டது நினச்சி கெட்டதே பண்ணோன்னா நம்மளுக்கும் கெட்டதே தான் நடக்கும். நம்ம கிட்ட உதவின்னு கேட்டு வரவங்களுக்கு நம்மளால் உதவி செய்ய முடிஞ்சும் நம்ம செய்யாமல் இருந்தோன்னா நம்ம போய் உதவின்னு யார்கிட்டையாவது நிற்கும் போது நம்மளுக்கும் உதவி கிடைக்காது. அதனால நீங்கள் எது செஞ்சாலும் அதை யோசித்து செய்யுங்க. வேதத்தில் பாருங்கள், சங்கீதம் 62:12 போட்டிருக்கு, தேவரீர் அவனவன் செய்கைக்கு தக்கதாக பலன் அளிக்கிறீர்னு வேதத்தில் போட்டிருக்கு. ஆமாங்க, நம்ம என்ன செய்கிறோமோ அதே தான் நம்மளுக்கும் நடக்கும். அதனால் முடிஞ்ச அளவு எல்லாரிடத்துலையும் அன்பாக இருங்க. உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க. யாருக்கும் தீமை நினைக்காம எல்லாருக்கையும் ஆசிர்வதித்து செபிங்க. நிச்சயமாக கர்த்தர் உங்களையும் ஆசிர்வதிப்பார், உங்களுக்கும் உதவி செய்வார், நன்மைகளை செய்வார். எல்லாரிடத்துலையும் அன்பாக இருங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். In all the offices, the payments will be different for all the employees. They will pay them according to their positions and how hard they work. Likewise, in our life, we will be rewarded for what we do. If we do good things, we will be rewarded with good things. But if we do bad things to others, we will be rewarded vice versa. If someone asks you for help and if you are able to help them but you deny to help them, that means when you are in need and when you ask someone help, they will also deny to help you. Look what the Bible says in Psalm 62:12. You reward everyone according to what they have done. Yes, so whatever you do, you will be rewarded according to what you have done. So before doing anything, think and act wisely. Look and learn from our Lord and love others like our Lord loves us, and help others like He does, and bless them instead of cursing them when they hurt you. So walk like our Jesus and live a blessed life. God bless you all. Have a blessed day. Amen.